ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாஸ் சமையல் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். மண் பாத்திரங்கள், நான் வாங்கின மண் பாத்திரங்கள், அதோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கடையை ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா திருத்துறைப்பூண்டின்ற இடத்துல இருக்குது. நான் பொங்கலுக்கு கன்னியாகுமரியிலேருந்து திருவாரூர் போயிட்டுருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டோட ஊர் அது. அங்கே வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்காக போயிட்டுருந்தோம். வழியில் வந்து இந்த கடையை பார்த்தோம். நான் போயிட்டுருந்த டைமில் வந்து ஒரு 9 இருக்கும் நைட்டு. அப்போ என்ன பார்த்து வாங்க முடியும்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பி ரிட்டன் வரும்போது இந்த வழியில் தான் வருவோம்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. அதனால் நான் வந்து ரிட்டன் வரும்போது எனக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கடையில் ரிஷி பொம்மையில் தொடங்கி சாமி சிலைகள், அப்புறம் வந்து இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற பானை, அதுலேயே டேப் வச்சது, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பெரிய கேனெல்லாம் வந்து இந்த மாதிரி கவுத்து வைக்கிறதுக்கு இந்த டிஸ்பென்சர் இருந்துச்சு. அதுலேயும் டேப் வச்சுருந்துச்சு. நிறைய விதவிதமான கடாய் வகைகள், அப்புறம் மீன் குழம்பு வைக்கிற சட்டி, அப்புறம் ஃப்ளவர் பாட்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ளவர் வேஸு நிறைய இருந்துச்சுங்க. பொங்கலுக்கு வாங்கக்கூடிய இந்த மண் அடுப்பு, அப்புறம் வந்து பூ போட்டு வைக்கிற உருளி, அப்புறம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு, விதவிதமான அகல் விளக்குகள், அப்புறம் வந்து குழிப்பணியார கல், தோசைக்கல் நிறைய இருந்துச்சு இந்த கடையில். விலையும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. இதுதான் நான் வாங்கின மண் பாத்திரங்கள் இந்த கடையில். ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டிடுறேன் பாருங்கள். குட்டி குட்டி சொப்பு சாமான் என் பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான். அவனுக்காக வாங்கினது. இந்த பெரிய பாத்திரங்கள்லாம் ஆப்வியஸ்லி நான் குக் பண்ணுறதுக்கும் தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வாங்கினது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க, விலையை சொல்கிறேன் நான். இந்த மண் பாத்திரங்கள்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்கினதா சென்னையில் இருக்கவங்கெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க வீடியோ. ஒரு கடாயே 300 அந்த மாதிரிலாம் போடுறாங்க. நான் இந்த மொத்த மண் பாத்திரங்களும் வந்து 500 தான் வாங்கினேன். நான் எந்த பார்கெனும் பண்ணல அவங்கக்கிட்ட. அவங்க சொன்ன விலை தான் வாங்கினேன். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது. சென்னையிலுமே நீங்கள் வந்து பெரிய ஷோரூமில் வாங்காமல் வானகரம், அந்த மாதிரி காசிமேடு, அந்த மாதிரி மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த குட்டி மண் அடுப்பு வாங்கினேன். இதோட விலை வந்து 10 ரூபா. நம்ம பெரிய அடுப்பு போல் பொங்கலுக்கு, அதோட மினியேச்சர் தான் இது. இது மேலே இந்த மாதிரி பானையோ இல்லை கிண்ணமோ வச்சு சமைக்கலாம். சின்ன சின்ன குச்சி வச்சு நம்ம தீ மூட்டினோன்னா இதில் குக்காக ஆரம்பிச்சிரும். சின்ன வயசில் நான் இந்த மாதிரி குக் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. விளையாட்டு சொப்பு சாமான் வச்சு அதேமாரி என் பையனும் விளையாடட்டும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். நான் நிறைய நாளாக இதை சர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த இடத்துல இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த குட்டி பானை, அப்புறம் வந்து இந்த 2 கிண்ணம், இதெல்லாம் வந்து 5 ரூபா தான் ஒன்று. நான் 4 பாத்திரம் வாங்கினேன். ஒன்று வந்து உடஞ்சிருச்சு. என் பொண்ணு வந்து இது மண்ணுனா உடையும் தெரியாத வயசு அவளுக்கு, தூக்கி போட்டு உடச்சிட்டா. ஸோ 4 மண் பாத்திரங்கள் வந்து 20 ரூபாயும், அப்புறம் இந்த 2 அடுப்பு, அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்க அந்த அடுப்பும், இந்த அடுப்பும் நார்மலாக இருக்க அடுப்பும் 10 ரூபா. ஸோ இந்த மண் பாத்திரங்கள் சொப்பு சாமான் வந்து 60 ரூபா டோட்டலாக. இந்த ஜாடி வந்து 80 ருபீஸு. நம்ம பீங்கானில் உப்புலாம் கொட்டி வைக்கிற ஜாடி மாதிரி தான். நம்ம இது உப்பு கொட்டி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து தயிரும் உரம் ஊற்றி வைக்கலாம் இதில் மூடி போட்டு. அடுத்து இந்த குட்டி சட்டி தான். தட்டினா எப்படி சத்தம் வருது பாருங்கள். புது சட்டி தான் இந்த மாதிரி சத்தம் வரும். பழைய சட்டி வேறு மாதிரி சத்தம் வரும். நான் வீடியோவோட எண்டில் வந்து பழைய சட்டி எப்படி சத்தம் வரும்னு காட்டுறேன். அந்த குட்டி சட்டியோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ். அது மேலே மூடி இருக்க தட்டு 10 ரூபா. இந்த பெரிய சட்டியோட விலை வந்து 80 ருபீஸ். மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு நல்ல அகலமாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த சட்டி. இவ்வளோ கம்மியான விலைக்கு நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. அடுத்து இந்த கடாயோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். இதெல்லாம் வெஜ்ஜு சமைக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இது. அந்த பெரிய சட்டி வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. 2 பக்கம் ஹேண்டில் இருக்கிறதுனால நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்குலாம் இது நல்லாவே வசதியாக இருக்கும் இந்த சட்டி. இதோட ப்ரைஸு 120 ருபீஸ். நல்லா இருக்குது. சத்தமும் நல்லா வந்துச்சு தட்டி பார்க்கும்போது. அடுத்து இந்த பானை, இது தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு. என் பையனுக்கு வந்து இந்த பானையில் ஊற்றி வைக்கிற தண்ணி வந்து சில்லுன்னு இருக்குன்றதுனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட ரெக்வஸ்ட்டில் தான் இந்த பானை வாங்கினது. இது வந்து 150 ருபீஸு. ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு இந்த தண்ணி ஊற்றி வச்சா கரெக்டாக இருக்கும். பெரிய பெரிய பானை கூட இருந்துச்சு அந்த கடையில். டோட்டல் ப்ரைஸு 540 ரூபா. ஆனால் அவங்க என்கிட்ட வந்து 500 ரூபா தான் வாங்கிக்கிட்டாங்க.
இப்போ பழைய சட்டிக்கும், புது சட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். என்னோடய பழைய மீன் குழம்பு வைக்கிற சட்டி, இதில் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, நம்ம செய்யும்போதே அது வந்து வெடித்து விழுந்திருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்காக இப்போ மீன் கழுவும்போது வாஷ் பண்ணுறதுக்கு அந்த சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். புது சட்டி எப்படி சத்தம் வருது, பழைய சட்டி எப்படி சத்தம் வருது பாருங்கள். இந்த தெறிப்பு தான் வந்து அந்த சத்தத்துக்கு காரணம். நிறைய யூஸ் ஆகிடுச்சு இது. 1 இயராக யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ இதை வந்து நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்டியை. ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சொந்த ஊரில் போகும்போது நம்ம இந்த மாதிரி ஷாப்பிங்கெல்லாம் நிறைய முடிச்சிட்டோன்னா, அங்கே என்ன விலை கம்மியாக இருக்குது அதை பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு பைசாவும் சேவ் ஆகும். நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோன்ற திருப்தியும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.